that one friend who only thoughts current affairs. டெய்லி பேப்பர் படிச்சு பாரு, மென்டல் ஆயிருவேன். இவன் பொண்டாட்டி அவனோட, அவன் பொண்டாட்டி இவனோட, கள்ளக்காதலன் கள்ளக்காதலி, பேங்க் திருட்டு, பைக் திருட்டு, நகை திருட்டு. போதாதுன்னு சாமியார் மடத்தில் நடிகை மடியில் சாமியார், இந்த ஹீரோயினா அந்த ஹீரோ லவ் பண்ணுறது, அந்த ஹீரோ வேற ஒரு நடிகை லவ் பண்ணுறது, அந்த நடிகை வேற ஒரு டேரக்டர் வச்சிருக்குது. இது போதாதுன்னு சின்ன பசங்க கொலை பண்ணுறானுங்க, தற்கொலை பண்ணிக்கிறானுங்க. 12th ஃபெயில்னா தற்கொலை, டிகிரி ஃபெயில்னா தற்கொலை, வேலை கிடைக்கலாம் தற்கொலை, கல்யாணத்துக்கு பொண்ணு கிடைக்கலாம் தற்கொலை, மாப்பிள்ளை கிடைக்கலாம் தற்கொலை. ஒரு வேலை கல்யாணத்துக்கு பொண்ணு கிடைச்சா டைவர்ஸு, மாப்பிள்ளை கிடைச்சாலும் டைவர்ஸு, தும்முனா டைவர்ஸு, இருமுனா டைவர்ஸு, கொரட்டை விட்டா கூட டைவர்ஸு. இதுக்கு மத்தியில் மாமியா மருமகளை இருக்கிறது, மருமக மாமியார் இருக்கிறது, மாமா மச்சானை வெட்டுறது, மச்சான் மாமனை வெட்டுறது, பிடிச்ச பொண்ணு மூஞ்சில ஆசிட் அடிக்கிறது. இப்படி எல்லாத்தையும் நாட்டு நடப்பெல்லாம் படிச்சு முச்சு பக்கத்துக்கு நாரி போய் வந்தேன்னு வச்சுக்கோ, சென்னையில் வெயில் 110 டிகிரின்னு போடுவான். ஆனால் இது இன்னி வரைக்குமே ஒரு கிளாசிக்கான ஒரு படம்னே நான் சொல்லுவேன். சூதுகவும் சூப்பராக இருக்கும். அதில் இந்த டைலாக் ரொம்பவே ஐகானிக்காக இருக்கும். ஏன்னா இது ஒரு வாட்டி பிரகாஷ்ராஜ் நீங்களும் வெல்லலாம் 1 கோடின்னு நினைக்கிறேன். ஆமாம், சூர்யா டைமுக்கு அப்புறம் பிரகாஷ்ராஜ் இந்த டைமில் அப்போ இது வந்தது. இந்த டைலாக் பேசி காமிங்கன்னு சொல்லி ரமேஷ் அண்ணா கிட்டே கேட்டிருப்பாங்க. அப்போ ரமேஷ் அண்ணா அப்படியே அந்த ஸ்ட்ரெச்சு விடாமல் அப்படியே பேசியிருப்பார். அது சூப்பராக இருக்கும். ஸோ இன்னி வரைக்கும் இந்த டைலாக் அப்படியே கிளாசிக்காகவே இருக்குது. நம்ம விஐபியில் தனுஷ் ஸ்ட்ரெச்சாக பேசியிருப்பார். அதுக்கு முன்னாடியே ரமேஷ் அண்ணா பேசியிருப்பார். 2013 பேசியிருப்பார். ஏன்னா விஐபி 2014 வந்தது, இது 2013 வந்துடுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம அண்ணன் ஒரே ஸ்ட்ரெச்சாக பேசியிருப்பார். சூப்பராக இருக்கும்.